நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புவான். அவங்களாம் சுவர்க்கம் போயிடுவாங்க. பெய்த்துட்டு பார்ப்பாங்க, உலகத்தில் எங்களோடு இருந்தாக்கள் சுவர்க்கத்தில் காணல. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடைப்பட்ட திரையை அல்லாஹ் நீக்குவான். சுவர்க்கவாதிகள் இன்பம் அனுபவிச்சு கொண்டு சுவர்க்கத்துடைய சந்தோஷங்கள் அனுபவிச்சு கொண்டு நரகத்தை பார்ப்பார்கள். நரகத்துடைய கோர காட்சிகள் காட்டப்படும். சக்கரன் சில நரகத்தின் மூலமாக மக்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் கவலையோட நரகவாதிகள் பற்றி கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் இந்த சக்கர்ல வந்து விழுந்தீங்கன்னு கேட்பாங்க. நரகவாதி என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், அறவே நாங்க தொழல. அப்ப அல்லாஹு தஆலா சக்கர்ல ஏன் மக்களை போட்டு அல்லாஹ் தண்டிக்கிறான்னு கேட்டால், இவங்க அறவே தொழாத மக்கள், கடைசி வரைக்கும் தொழல. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் நிறைய மக்கள் நம்ம பார்க்கணும், அவங்க தொழுகொண்டே இல்லை, பள்ளிவாசல் வர மாட்டாங்க. அவங்க பள்ளிவாசல் எப்போ வருவாங்க தெரியுமா? மௌத்தாகி சந்தூக்குல ஜனாசாவாக கொண்டு வரப்படுவாங்க. இப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க சகோதரர் இன்றைக்கு. எனவேதான் ஜமாத்தார்களா, எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. எங்களை வீட்டு பக்கம் ஒரு தொலை வரலையா, கொஞ்சம் கூப்பிட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. எனவேதான் இந்த தொழுகை அந்த அளவுக்கு முக்கியமான இபாதத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அறவே தொழாவிட்டால் சக்கர், தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அறவே தொழாவிட்டால் சக்கர், விட்டு விட்டு தொழுதால் வயல். இந்த இரண்டுக்கும் இடையில், சக்கருக்கும் வயலுக்கும் இடையில் சோளம் போக வேண்டும் என்றால் தொடர்ந்து நாங்கள் தொழக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். மரணம் வரைக்கும் தொழக்கூடிய ஆக்களாக மாறினாத்தில் எங்களுக்கு சுவர்க்கம் போகலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களை. எனவேதான் அந்த அளவுக்கு முக்கியமான இபாதத் தொழுகை. நாங்கள் தொழலன்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று பைத்தியம் இருக்கணும். எப்படி பைத்தியக்காரன் தொழுகை கடமை இல்லை, பைத்தியம் இருக்கணும். ரெண்டாவது காரணம் மாதவிடாய் வந்து பெண்ணாக இருக்கணும். இந்த ரெண்டு சாராரையும் தவிர ஒரு யாருக்கு தொழுகை விடையில, தொழுகை கடமையான ஒருத்தருக்கு இந்த ரெண்டு காரணத்தை தாண்டி செய்யலாம், வேற காரணம் சொல்ல என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கிய